புதுச்சேரியில் கனமழை பாதிப்பை தொடர்ந்து பல இடங்களில் மழைநீர் தேங்கியிருக்கிறது. அவற்றை அகற்றும் பணியில் அரசு ஊழியர்களும் அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த பணியினை காலையிலிருந்து முதலமைச்சர் ரங்கசாமி நேரில் சென்று ஆய்வு செய்திருக்கார். அவர் நம்முடைய இருக்கார், அவர்கிட்ட கேட்போம். ஐயா, என்ன மாதிரி பாதிப்பு நீங்க பார்த்தீங்க? இந்த புதுச்சேரியில் இதுவரைக்கும் வரலாறு காணாத அளவிற்கு மழை பெய்துட்டு இருக்கு. 1978 31 சென்டிமீட்டர் மழை அதிக அளவு பெய்ஞ்ச மழை இது வரைக்கும். இப்போ 53 சென்டிமீட்டர் இது வரைக்கும் பெய்திருக்கு. நம்ம பல நடவடிக்கைகளை எடுத்து எல்லா வாய்க்காலும் சரி செய்து பணிகள் நடந்துக்கிட்டே இருக்குது. நம்ம 30 சென்டிமீட்டர் 30 வருஷம் அந்த மழைக்கு தகுந்த மாதிரி அந்த பணிகள் மூலமாக விரைவாக தண்ணீர் வடிவது என்பது, இந்த வெள்ளம் மழைநீர் வடிவது என்பது இருந்தது. இப்போ இது 53 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் கடல் சீற்றமும் கூட அதிகமாக இருக்குது. உள்ள தண்ணி வாங்க அதனால் தேங்கி போச்சு, தண்ணி தேங்கிட்டு. இப்போது நம்ம நான் சுற்றி வந்து பார்த்ததில் காலையில் ஒரு தடவை வந்திருந்தேன். இப்போ ஒரு தடவை குஷ்டேரி இந்த பக்கம் பாகூர் இந்த பக்கம்லாம் போயிட்டு வரும்பொழுது இப்போது தண்ணி மழை கொஞ்சம் குறைஞ்சி இருக்கிறதுனால அந்த தண்ணி வடிஞ்சு போய் சில இடத்துல முழுமையாக வடிஞ்சிருக்கு, சில இடத்துல வடிஞ்சிட்டே இருக்குது. இப்போ நம்ம இந்திரா காந்தி சில அருகே தண்ணி வடியுது. நம்ம காமராஜர், வெங்கடா நகர், ரெயின்போ நகர் இது மாதிரி பகுதியில் தண்ணி வடிய அந்த 3 பகுதியில் தான் அதிகமான பாதிப்பு இருக்குது. மக்கள் வந்து வீடுகளுக்குள்ள தண்ணி வந்து தங்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்காங்க. அது அங்கே தான் தண்ணி அதிகமான தண்ணி வந்தது காரணம் நம்ம மேலே லாஸ்பேட்டை பகுதியிலேருந்து வெள்ளம் மேலே இருந்து கீழே வர்றது. இந்த கனகநேரி பக்கத்துல வந்து தண்ணி நடேச நகர்லேருந்து வந்து இப்போது நம்ம காமராஜர் நகர் அந்த வழியாக ஏரி இருக்குது, நெல்லித்தோப்பு பக்கத்தில் ஏரி இருக்குது. இது அதிகபட்சமான மழைன்றதுனால நமக்கு வந்து உடனடியாக அதை அந்த மழை நின்ன உடனே தண்ணீர் இப்போ உடனே ஒரு 2 மணி நேரத்தில் வஞ்சிட்டு இருக்கு, தண்ணி வஞ்சிட்டு. சில இடத்துல பார்த்தா வஞ்சி போயிருக்கு. இருந்தாலும் எதிர்காலத்தில் இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இருக்கணும், தண்ணி வடிவதற்கு ஒரு வாய்ப்பு எப்பெல்லாம் உருவாக்கி கொடுக்கணும், அது மாதிரி செய்யணுன்றது நம்முடைய எண்ணம். இப்போ மழை பாதிப்பில் வந்து வீடுகள் விழுந்திருக்குது, ஒரு 2 பேர் இறந்துருக்காங்க, இன்னும் பல பாதிப்புகள்லாம் இருக்குது. இதுக்கு நம்ம மத்திய அரசு ஏதாவது நிவாரணம் கேட்க போகிறோம். மத்திய அரசு என்ன மாதிரி உதவிகள் கேட்க போகிறோம்? நம்ம மத்திய அரசு வெள்ள பாதிப்பு, இந்த காற்று அதிகமான காற்று அடிச்சதுனால வீடு விழுந்தது, இது மாதிரி வெள்ளத்தினால் ஏற்பட்ட பாதிப்பு, இப்போ விளைநிலங்கள்லாம் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்குது அது மாதிரி கணக்கு எடுத்து நம்முடைய மத்திய அரசில் உடனடி நிவாரண உதவித்தொகை கேட்க இருக்கணும். மழையில் 2 பேர் இறந்துருக்காங்க, அவங்களுக்கு நம்ம நிவாரணம் கொடுக்க நடவடிக்கை. நாங்கள் இந்த இது மாதிரி இயற்கை சீற்றத்தால் ஏற்படும்போது விபத்துக்கு உயிரிழப்பு நம்ம ஒரு நிதி கொடுப்போம், அது கொடுப்போம், வழக்கமாக கொடுப்போம். ஏற்கனவே நம்ம பாதுகாப்பு கருதி பள்ளி கல்லூரிக்கெல்லாம் விடுமுறை கொடுத்துருக்கோம், கல்வி நிறுவனங்களும் இயங்கலை, அதனால கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்திருக்கோம். இப்போ அடுத்த கட்டமாக பள்ளிகள் திறப்பு, கல்லூரி திறப்பு எப்போது முடிவு செய்யப்படுது? மழையுடைய அளவு பொறுத்து இருக்குது, காற்று அளவு பொறுத்து இருக்குது, பார்த்து அதை எப்படி செய்யலாம். இது தொடர்பாக மத்திய அரசு கடிதம் இதை அனுப்புறதா இருக்கா, இல்லை நீங்கள் நேரடியாக உடனே கடிதம் அனுப்புவோம். இந்த பயிர் சேதம் எல்லாத்தையும் கணக்கெடுத்து இந்த மழை பாதிப்பு எப்படி எந்த அளவு கணக்கெடுத்து உடனே கடிதம் எழுதும். அந்த செல்லிப்பட்டு பாலம் வந்து உடஞ்சிருக்கு. இப்போ பெஞ்ச மழை ஃபுல்லாகவே இந்த செல்லிப்பட்டு பாலம் வழியாக தண்ணி ஃபுல்லாக வெளியேறி இருக்கு. விவசாயிகள் வந்து ரொம்ப கவலையாக தெரியுது. அந்த பாலத்தை முன்னாடியே பாதுகாத்துனாங்கன்னா நல்ல தண்ணி தேக்கி இருக்கலாம் அப்படின்னு ஒரு கவலையாக சொல்லியிருக்காங்க. தேங்கிக்கலாம், பட் செல்லிப்பட்டு பார்த்த தண்ணி இப்போ வீடூரில் திறந்துருக்காங்க. அது வந்து வீடூர் திறந்த தண்ணி இப்போ நல்ல வெளியூர் ஆற்றுல பார்த்தீங்கன்னா நிறைய கரை புரண்டு ஓடிட்டுது. அதனால் பாதுகாப்பான அந்த தாழ்வான பகுதியில் உள்ளவங்க கரையோரத்தில் இருக்கவங்க பாதுகாப்பு பகுதி அனுப்பப்பட்டு அங்கே தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. காரைக்கால் நிலைமை எப்படி இருக்கு? தகவல் ஏதாவது வந்திருக்கு ஐயா? காரைக்கால் ஒன்றும் காரைக்கால் இது மாதிரி ஒன்றும் சேதம் இதை இல்லை, மழை சேதம்.